சோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே உம சமூகத்தில் நாங்கள் ஓடி வந்திருக்கோம் ராஜா. ஆண்டவரே பார்க்குறவங்களும் இருக்கிறவங்களும் அப்படியே ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ஆண்டு உம சமூகத்தில் அந்த இலைப்பாதல் ஒரு சந்தோஷம் ஆண்டு களி கூறுதோடு நாங்கள் போக்குறபத்தாக. அப்போ எவ்வளோ துக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ, துக்கத்தோடு பார்க்குறார்களோ, முடியும் போது ஒரு சமாதானம், ஒரு சுகம், பலன், ஆரோக்கியம் நிறைந்தாலாம் இருக்க கிருபத்தாக ராஜா. ஆண்டவரே வெறுமையாக இருக்கக்கூடாது ராஜா. ஆண்டவரே அப்பா உம முகத்தை நாங்கள் பார்க்கணும் ராஜா. ஆண்டவரே நீ உங்களுடைய பிரசன்ஸ் நாங்கள் நிரப்பி அனுப்புங்கப்பா. அந்த ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வதிங்க, குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க ராஜா. பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆராதனை கத்தப்பு கொடுக்குறோம், பாடுற பாடலையும் அப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா மெசேஜ் கத்தப்பு நாங்கள் மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா அதில் இருக்கிற அப்பா எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள கிருபத்தாங்கன்னப்பா. அப்படிப்பட்ட சகோதரியாக நாங்கள் இருக்க கிருபத்தாங்க ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு பயத்தையும் நடக்கத்தையும் தாங்க ராஜா. ஆண்டவரே நீங்கள் அப்படியா எங்களை ஆஸ்வதிப்பதற்காக நன்றி. பலப்படுத்துங்க, தொடக்கத்தில் முடியவரும் உங்களுடைய கரை நீட்டி ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதிங்க. பார்க்குற யாராக இருந்தாலும் ஆசீர்வதிங்க ராஜா. அவங்கள பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவேளை கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவரே இயேசுப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீர் நல்லவர் நல்லவர், நீர் நல்லவர். Thank you Jesus. வைப்பீர் உயர்ந்த
ஆண்டவரே, புதிய புதிய பாடல் பாடினாலுமே அது உமக்கு ஈடாகாது ராஜா. ரொம்ப பெரிய தேவன் கர்த்தாவே, நீர் ஆச்சரியமானவர் ராஜா, நீர் அதிசயமானவர் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் நல்லவர். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நீர் நல்லவர் இயேசப்பா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆச்சரியமானவர் கர்த்தாவே. கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. நீர் நல்லவர். எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியம், எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை துதிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். துதிங்க ஆண்டவரே, நீர் நல்லவர். அருமையானவர்களே, வசனம் சொல்லுகிறது, தபிதா அல்லது தொர்கால், அப்போஸ்தல நடவடிக்கைகளை சொல்லுது, அவங்க தொர்கால் அல்லது தபிதா அவங்க பேரு, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ரொம்ப நன்மை செய்த அவங்க திடீர்னு இறந்துட்டாங்க. ஜனங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சடலத்தை கொண்டு வந்தாங்க, அந்த சடலத்தை கழுவினார்கள் என்று வசனம் சொல்கிறது. அதை கழுவி அதை அடக்கம் பண்ணும்படியாய் ஆயத்தம் செய்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் பேதுருவை தேடி ஜனங்கள் போய் எப்படியாவது வந்து நீங்கள் ஜெபிங்கன்னு கூப்பிட்டு வராங்க. பேதுரு வந்து ஜெபித்தார், தபிதா உயிரோடு எழுந்தாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அருமையானவர்களே, சடலமானது கழுவப்பட்டு அதை அடக்கம் பண்ணும்படியாய் அது செல்ல இருந்தது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, எது முடிந்ததோ அதுலேருந்து ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். இப்போ முடிஞ்சதுன்னு நீங்கள் ஏதாவது நினச்சிருக்கலாம், என் லைஃப் அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, யாருமே எங்களுக்காக முன்னே நிற்கிறவங்க இல்லை, இந்த கேஸ் அவ்வளோதான், இனி என் லைஃப் அவ்வளோதான், இனி என் பிள்ளைங்க அவ்வளோதான், இனி எங்கள் எதிர்காலம் அவ்வளோதான் ஒருவேளை நீங்கள் வந்திருந்தா, முடிவிலிருந்து துவக்கத்தை உருவாக்குகிற தேவன் நம் தேவன். உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், எதிர்காலமாக இருக்கட்டும், முடிவிலிருந்து ஒரு ஆரம்பத்தை நிச்சயமாகவே 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 கொண்டு வருவார். தபிதா அவங்க கேட்கல, ஆனால் வசனம் சொல்லுகிறது, பேதுருவை அனுப்பி கர்த்தரே அவர்களை உயிரோடு எழுப்பினார். நீங்கள் கேட்கிற விஷயத்தில், நீங்கள் கேட்காத விஷயத்தில், எல்லா விதத்திலையும் ஒரு உயிர் மீழ்ச்சியை ஆண்டவர் கொண்டு வருவார். என் பிள்ளைங்களுக்காக யார் இருக்கிறாங்க, கர்த்தர் வழக்காடுவார். யார் எனக்காக நிற்பாங்க, கர்த்தர் வழக்காடுவார். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்களுக்காக வழக்காடுங்க ராஜா, இந்த விஷயத்தில் நீங்கள் வழக்காடுங்க கர்த்தாவே. என்னால் போராட முடியல இசப்பா, முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சேன் ராஜா, முடிவிலிருந்து துவக்கத்தை உருவாக்க என் தேவனால முடியும். பேசுங்க பேசுங்க. எல்லாம் மலட்டு கர்ப்பம் இயேசுவின் நாமத்தில் உயிர் பெறட்டும் கர்த்தாவே. எல்லாம் செத்து போன திருமண வாழ்க்கை, கணவன் மனைவியா இருக்கிறாங்க ஆனா உள்ள சந்தோஷம் இல்லை, இயேசுவின் நாமத்தில் நல்ல ஒரு உயிர் மீழ்ச்சி வரட்டும். we speak restoration in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வீட்டில் சமாதானம், எப்பவுமே ஒரு சண்டை, எப்பவுமே ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை, எப்பவுமே ஒரு அலைச்சல், இயேசுவின் நாமத்தினாலே சமாதானத்தை வீட்டில் பேசுகிறோம். நிலை கால்களிலும் ரத்தத்தை பூசுகிறோம், வாசல்களிலும் ரத்தத்தை பூசுகிறோம், வீட்டிலும் ரத்தத்தை பூசுகிறோம், சபையிலும் ரத்தத்தை பூசுகிறோம். சபையில் வருகிற ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தில் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம். அகால மரணத்துக்கு தப்புவீங்க ராஜா. வாகனத்திலும் ரத்தத்தை ஊற்றுகிறோம். வெளியில போகும்போது வரும்போது பிள்ளைகளுடைய ஆண்டவரே பிரயாணத்தில் கர்த்தர் தாமே பாதுகாப்பாய் நிற்பீராக ராஜா. இனி எந்த விதமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடாது, இனி எந்த விதமான கொள்ளை நோய் தாக்கக்கூடாது. இனி ஆண்டவரே அப்பா, கையில காசு வருது ஆனா தங்க மாட்டுது, எல்லா விதமான தரித்திரங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, கடன் வாங்குகிறவர்களா இல்ல, கடன் கொடுக்கிறவர்களா எங்களை நீங்க மாத்துங்க. கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் நல்லவர். எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவர். கரங்களை உயர்த்தி சோத்திரமே, சோத்திரமே,
உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். சொல்லுவோம். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. பாடுவோம். தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். பாடுவோம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். சொல்லுவோம். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. பாடுவோம். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. ஓ, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா, 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 சொல்லுவோம். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. சொல்லுவோம். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, ஓ, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. பாடுவோம். அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. அல்லேலூயா, 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 ஆமென். கரங்களை ஊற்றி சொல்வோம். ராஜனே. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் அவரை போல் அவரை போல் சிறந்தவர் ஓ, அவர் யார் கடனாளி அல்ல, ஓ, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல.
அவர் யாருக்குமே கடனாலேயே இல்லைங்க. அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவரை போல சிறந்தவரும் இல்லை, அவரை போல உயர்ந்தவர்களும் இல்லை. இந்த கால வேளை எப்பவுமே ஆண்டவரே நீங்கள் நம்பி இருக்கிறதுனால, காலையிலையும் சாயந்தரமும் எல்லா நேரமும் ஆண்டவரே நீங்கள் நினைக்கிறதுனால உங்களை சிறந்தவராய் அவர் மாற்றுவார். உங்கள் பிள்ளைங்களை வானத்தின் நட்சத்திரங்களாய் அவர் மாற்றுவார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே உறுதியாக என்னால் சொல்ல முடியும். இப்போ இருக்கிற நிலைமை காட்டிலும் 1000 மடங்கு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1000 மடங்கு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன பிஸ்னஸில் நீங்கள் இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு நார்மல் ஏதோ ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு நார்மல் எம்ப்ளாயாக நீங்கள் இருக்கலாம், அல்லது உங்கள் கணவனார் ஒரு நார்மல் எம்ப்ளாயாக இருக்கலாம், உங்கள் பசங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மாற்றுவார், 1000 மடங்கு மாற்றுவார், 1000 மடங்கு மாற்றுவார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், அவர் எல்லாவற்றையுமே மாற்றுவார். ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில் நீங்கள் மகிமைப்பட்டதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் எங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இல்லை உட்காருங்கம்மா, கரங்கள் தட்டுங்க. கோயட்டியமுக்காக கரங்களை உற்சாகப்படுத்துங்க. எல்லாரும் உட்காரட்டும். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நானும் கற்றுக்க நல்லா இருக்கேன். சரி, உங்களெல்லாம் பார்த்தா தான் எனக்கும் சந்தோஷம் இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரெகுலராக வாங்க சிஸ்டர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரெகுலராக வாங்க சிஸ்டர். உங்களுக்காக தான் இந்த ப்ரேயரே வைக்கிறோம். நீங்கள் வரானா எப்படி? உங்களுக்காக தான் இந்த ப்ரேயரே. இங்கே என்ன ஜென்ஸ் என்ன உட்காடுறாங்களா? அவங்களுக்கு இல்லை இந்த ப்ரேயர். யாருக்கு இது? உமன்ஸ்க்கு தான். அப்போது உங்களுக்காக தான் இந்த ப்ரேயரே வைக்கிறோம். நீங்கள் வரலன்னா எப்படி சிஸ்டர் அப்படின்னு சிரிச்சுட்டே கேளுங்க, சரியா? அப்போ அவங்களுக்கு தானே நெக்ஸ்ட் வீக் உங்களை பார்க்கலாமா அப்படின்னு கேளுங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களை பார்க்கலாமா? ஷுவரா? ஷுவர். சரி, ஓகே, சந்தோஷம். ஓகே, ரெகுலராக வந்தீங்கன்னா கர்த்தர் சமூகத்தில் நம்ம தேடுறவங்க ஒரு நாள் தரித்தராக போகிறது கிடையாது. கரெக்ட் தானே? ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி தான் வந்து சத்துரு என்ன பண்ணுவான், ஏதாச்சும் வேலை கொடுத்துருவான், ஏதோ ஒரு சிக்னஸ் கொடுத்துருவான், ஏதாவது உங்களுக்கு வரும். என்னைக்கு வரும்? புதன்கிழமை மட்டும் வரும். பார்த்துருக்கீங்களா? அப்போனா நீ ஏதோ ஆசீர்வாதம் வரப்போகுது, அதனால தான் உங்களுக்கு தடைன்னு புரிஞ்சுக்கணும். அந்த தடையை நீங்கள் நீக்கிட்டு வரும்போது தான் இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். ஷுவர் தானே? ஆமாம் இல்லையா? ஸோ அதனால் எந்த தடைகள் இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்லணும், சரிங்களா? அப்படி வரும்போது தான் அதுக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை வந்து பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 hours போயிட்டு வரதுல ஆண்டவர் சமூகத்தில் உட்காரதுனால நம்மளுக்கு ஒரு கழிப்பு வருது, ஒரு சந்தோஷம் வருது, ஒரு வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் வருது. தடையை யார் கொண்டு வருவா? சத்துரு கொண்டு வருவான். நீங்கள் அந்த தடைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளே தடையாக இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் அந்த ப்ரேயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரி, ஜெபிக்கலாமா? ஏசப்பா மக்க சோதர் ராஜா, அண்டரே இந்த பெண்கள் கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடக்கத்தில் முடிவு வரைக்கும் ஒரு கரை நீட்டி பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லா சத்துரையும் போடுறதுல விலை பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, வந்திருக்கிறீங்களே பார்க்குறீங்களே அப்படியே ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, பாடல் மூலமாக எங்களோட நீங்கள் பேசுனதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, வசந்த் மூலமாக எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் சிறுக நீங்கள் பெருகட்டும் அப்பா, நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு என்ன தலைப்புனா, ஜெபத்தை வந்து ஜெபம் பண்ணும்போது தேவனே அசைக்க பண்ணுமா. நம்மளோட ஜெபம் யார் அசைக்க பண்ணோம்? பக்கத்தில் இருக்கிறவங்களும் இல்லை, ஆண்டவரை அசைக்க. அப்படிப்பட்ட ஜெப வீரர்களாக நம்ம இருக்கணும். இங்கே பெண்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம ஜெபத்தில் ஆண்டரே ஒரு ஷேக் ஆயிடணும். அது போல் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாம் இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? இருப்பீங்களா? இருக்கிறவங்களாம் அலையிலையா சொல்லுங்கள். நான் நல்லா ஜெபிப்பேன் சிஸ்டர், ஆண்டர் அசைக்க வைப்பேன் அப்படி சொல்கிறவங்களாம் அலையிலையா சொல்லுங்கள். சொல்லாதவங்களாம் அசைக்க வைக்க மாட்டீங்க போல இல்லையா? ஸோ என்ன, எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு வரோம் சொல்லுங்கள்? நீங்கள் தான் தூங்குறதுக்கா? குறை சொல்கிறதுக்கா? இவங்கள அவங்கள பார்க்கணுமா? தேவனே மகிமைப்படுத்தணும். அப்புறம் கிறிஸ்டின்னா சர்ச்சுக்கு போயிடணுமா? ஜெபிக்கிறதுக்கா? அதுக்கப்புறம் துதிக்கிறதுக்கு, வர்ஷிப் பண்ணுறதுக்கு ஆண்டர். இதெல்லாம் சில பேர் நினைக்கிறாங்கன்னா, சர்ச்சுக்கு போனால் ஐயோ அட்டண்டன்ஸ் போட்டுடணும், சண்டேனா கிறிஸ்தவங்க யார் சர்ச்சில் பார்க்கலாம். அந்த கிறிஸ்தவங்களை ஆண்டவர் விரும்பவே இல்லை இல்லையா? நம்ம அட்டண்டன்ஸுக்காகவும் இல்லை பாஸ்டர் கேட்டுருவார், பாஸ்டர் அம்மா கேட்பாங்க சர்ச்சுக்கு வரலாம், அப்படிக்காக சர்ச்சுக்கு வரக்கூடாது இல்லையா? எதுக்காக வரணும்? உற்சாகத்தோடு வரணும். இன்றைக்கி ஆண்டவர் என்னோட இடையப்பட போகிறார், நான் என்ன எனக்குள்ளே மாற்றிக்க போகிறேன், இன்றைக்கி என்ன ஆண்டவர் என்னோட பேச போகிறார் அப்படின்னு முன்னாலே நம்ம வந்து ஆயத்தமாகிக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம சர்ச்சுக்கு வரணும் இல்லையா? அட்டண்டன்ஸுக்கு ரூல்ஸு. கிறிஸ்டின்னா வந்து சண்டேனா சர்ச்சுக்கு போகணும். அப்பா இன்றைக்கி சண்டே முடிஞ்சிச்சுடா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம், பெரிய வேலை முடிஞ்சிச்சு, அது ஒரு யூஸும் கிடையாது, நீ வந்தும் பிரயோஜனமே கிடையாது. அது போல் வரவர்களாக இருப்பீங்களா? உற்சாகத்தோட ஆண்ட வார்த்தை கேட்டு அதுக்காக நம்மளோட மாற்றிக்க வருவீங்களா? மாற்றிக்கணும். அதுக்காக வார்த்தை கேட்க வரணும். சும்மா அட்டண்டன்ஸுக்காக ரூல்ஸுக்காக கிறிஸ்டினா சர்ச்சுக்கு போனால் நான் சொன்ன போல அதுக்காக வரக்கூடாது யாருமே இல்லையா? அப்படி தானே?
அப்போ நீங்கள் அப்படி வந்தால் தான் உற்சாகத்தோடு வரும்போது அதில் கனி, அதில் ஃப்ரூட்ஃபுல் நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா? நான் எனக்கு கனி வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா எப்படி வரணும்? உற்சாகத்தோடு ஆண்டு சமூகத்தில் வந்து உட்காரவங்களா இருப்பீங்களா? அப்புறம் நீங்கள் சும்மா வந்து உட்காந்திங்கன்னா அதில் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. எங்கள் அம்மா திட்டுவாங்க, எங்கள் அக்கா திட்டுவாங்க, எங்கள் கணவர் திட்டுவார், அப்படின்னு தான் சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களா, அது என்ன ஒரு யூஸும் கிடையாது, பெனிஃபிட்டும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி வரக்கூடாது இல்லையா? எப்படி வரணும்? இந்த வீட்டிலேருந்து உற்சாகத்தோடு ஆராதனை ஆடுற பார்க்க வரணும். வருவீங்களாம்மா? எப்படி வரணும்? முழு இதயத்தோடு தேட வரணும் இல்லையா? பாட மட்டும் பாடல, முழு இதயத்தோடு நம்ம பாடலாம். அப்படி பாடுறது மாத்திரம் இருக்கக்கூடாது, செயலில் நம்ம இருக்கணும் இல்லையா? ஆடுற எப்படி தேடணும்? முழு இதயத்தோடு தேடுறவர்களாக இருக்கணும். சரிங்களாம்மா? அப்போது நம்ம வந்து எப்படிப்பட்ட ப்ரேயர் ஆண்டவர் பதில் அளிக்கிறார், எப்படிப்பட்ட ப்ரேயருக்கெல்லாம் ஆண்டவர் வந்து பதில் அளிக்கிறார். முதலாவது நீதிமானின் ஜெபத்தை கர்த்தர் பதில் அளிக்கிறார். யாரு? நீதிமானின் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். யாக்கோபு ஜேம்ஸ் சாப்டர்ல 5th சாப்டர்ல 16 வாசிங்க சிஸ்டர். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். யாரோட ஜெபம் வந்து பலனுள்ளதா இருக்கு? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலை மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்போ நீதிமானோட ஜெபம் ஊக்கமா இருக்குதுன்னா அவங்க ஊக்கமா ஜெபிக்கிறவங்க இல்லையா? அப்போ நீதிமான் இருந்தா அவங்களுக்கு ஜெபம் கேட்கப்படும், அப்படிதானே? அப்போ நீதிமானா இருக்கிற என்னென்ன கேரக்டர் நம்மளுக்கு இருக்கணும்? ஒரு நீதிமானுக்கு என்ன கேரக்டர் இருக்கணும் சொல்லுங்க. நான் நீதிமான் சிஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இல்லை எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க நான் நீதிமான்னு? இயேசு ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன். அப்புறம் தாழ்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பாவம் செய்யாமல் இருக்கணும், டெய்லி வேதத்தை வாசி. இதெல்லாம் நீங்களாம் இருக்கீங்களா? பாவம் செய்யலை, பொய் சொல்லலை, யாரையும் குறை சொல்லலை, எல்லாமே அடங்கிடும் இதுலேயே. ஸோ நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்ட் சொல்கிறவங்க நாங்கள் தான் இல்லை போல் இல்லையா? அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரு குறைகள் இருக்குது இல்லையா? அப்போ இதெல்லாம் இருந்தால் யார் அவங்க? நீதிமான். அவங்க ஜெபம் ஆண்டவர் கண்டிப்பாக வைப்பார். அப்போ நான் இந்த 10 நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அந்த 10 நம்ம எல்லாம் இருக்கிறோமா? இந்த 10 நம்ம ஏதாவது விடப்பட்டு இருந்தால் இனி நம்ம அந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஜெபித்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். உண்மையாக இருக்கிறீங்களா? சொல்லுங்க. உண்மையாக இருக்கிறோமா? தெரியல. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா? தெரியல. இரக்க சுபாவம் இருக்குதா உங்ககிட்ட? இருக்கா இரக்க சுபாவம்? யாருன்னா பார்த்து இறங்குவீங்களா? இரக்க சுபாவம் இருக்கா? நாவை வந்து அடுக்க முடியுதா? முடியலையே இல்லையா? அப்புறம் விசுவாசத்தில் நடக்க முடியுதா? அதுக்கப்புறம் தேவனுக்கு ஒரு தேவை உள்ள பீப்புளுக்கு நம்ம உதவ முடியுதா? நம்மளுக்கே முடியல, எங்கே தேவையில்லை சந்திங்க அப்படி இருக்கணும். நம்மக்கிட்ட 2 இருக்குதா, 1 கொடுங்க. சரியா? தேவை உள்ளவங்களுக்கு உதவிறீங்களா? தன்னையும் தன் குடும்பத்தையும் ஆண்டவருக்கு சமூகத்தில் நேராக நடத்துகிறீங்களா இருக்கிறீங்களா சகோதரிமார்கள்? அப்புறம் சோதனை டைமில் பொறுமையாக இருக்கீங்களா? டென்ஷன் ஆயிடுச்சு, 2 வார்த்தை கேட்டேன், அப்படி தானே இருக்கோம் நம்ம. இதெல்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அப்போது ஜெபம் வந்து தேவனு ஆலோசனைப்படி நீங்கள் நடக்கிறீங்களா? ஜெபித்துட்டு ஆலோசனைப்படி நம்ம நடக்கிறவங்களா இருக்கலாம். இவங்க என்ன சொல்கிறது நம்ம நான் செய்கிறது அப்படின்னு இல்லாமல் ஜெபித்துட்டு அதில் ஆலோசனை கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதன்படி செயல்படுறவங்களா இருக்கிறோமா? சமாதானம் தாழ்மை நம்மளுள்ள இருக்குதா? இதெல்லாம் இருக்கா? கொஞ்சம் டவுட் தான் சிஸ்டர், அப்படி தானே? உண்மையை ஒத்துக்குங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் தான். நம்ம நாவை அடக்க மாட்டோம், அப்புறம் இருக்க மாட்டோம். உண்மை உள்ளாரா இருக்கிறீங்களா என்னன்னு தெரியாது, தாழ்மையாக இருக்கீங்களா தெரியாது, உதவிறீங்களா தெரியாது. ஸோ இதில் சிலது நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாமே 10 என் கையில என்கிட்ட இருக்குது அப்படின்னா யாருக்கிட்டையும் கிடையாது. நம்ம அதில் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டால் நம்ம ஒரு நீதிமானாக நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறவர்க்கா. வேதத்தில் ஒருத்தர் நீதிமானாக ஜெபிச்சார். அவங்க ஜெபம் எப்படி கேட்கப்பட்டதுன்னா, தானியேல் 10:2 வாசிங்க சிஸ்டர். தானியேல் 10. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். யார் வந்தாரு? தூதன் வரான் இல்லையா? தூதன் ஏஞ்சல்ஸ் வந்து கன்வே பண்றாரு மெசேஜ். உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். அப்போ நம்ம அந்த வார்த்தை நிமித்தம் அது தூதன் வரும்போது அப்போ எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க அவரோட ஜெபம் இல்லையா?
அப்படி ஜெபிக்கும் போது ஃபர்ஸ்ட் டேலேருந்து உன்னோட ஜெபத்தை நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதன் வந்து கன்வே பண்ணுறான் மெசேஜ் யார்கிட்ட, தானியேல் கிட்ட. ஸோ அவனோட ஜெபம் நான் பாபிலோனோட தேசத்தை விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட ப்ரேயர் இல்லையா, அவனுக்கு அந்த ப்ரேயர் தான் அவன் ப்ரே பண்ணுறான். அந்த ப்ரேயருக்கு அந்த தூதனே வந்து ஆண்டரை வந்து அனுப்பிச்சாரு, இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்ணுறான். ஸோ நம்மக்கிட்ட இந்த 10 கட்டளைகள், நம்ம இந்த 10 வரிகள் நம்ம சொல்கிறோம் போலே நம்மக்கிட்ட இருக்குதா? அப்படி இருந்தால் நம்மளுக்கு ஒரு தூதன் ஆண்டு அனுப்புவார் இல்லையா, நம்மளுக்கு ஒரு தூதன் ஆண்டு அனுப்புவாரா இல்லையா? கண்டிப்பாக ஷுவராக அனுப்புவார். நம்ம இந்த மாதிரி சைடில் நம்ம இருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு தூதன் ஆண்டு கேரக்டர்லாம் நம்ம இருக்கணும். ஏசப்பா இதுபடி சொல்கிறாங்களே, இந்த தாழ்மை உள்ளதான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஜெபத்தில் கொண்டு வாங்க இல்லையா, கொண்டு வருவீங்களா? அப்படி கொண்டு வாங்க இல்லையா. நான் உண்மை உள்ளா இருக்கணும் சொல்லுங்கள், எல்லாம் அறிக்கைடுங்க சொல்லுங்கள் கூடயே நான் உண்மை உள்ளா இருக்கணும். நீங்கள் சொல்லும் போது உங்கள் கூட கேரக்டர் சேஞ்ச் ஆகுது, நீங்கள் டிஃப்ரென்ஸை நீங்கள் உணர முடியும் இல்லையா. நான் சும்மா உட்காந்து எடுக்கல, அந்த சமூகத்தில் உட்காந்து எடுக்கும் போது அந்த வார்த்தை என்னோட இடைப்பட்டது. அதே போல் உங்களுக்கும் இடைப்படுனா ஒவ்வொரு பாயிண்ட்ஸை நான் சொல்லும் போது சொல்லுங்கள் உண்மையாக இருக்கணும் ஏசப்பா, கர்த்தருக்கு பயந்து இருக்கணும் சொல்லுங்கள். ஏதோ அவங்க சொல்கிறாங்க நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது இல்லை, நீங்கள் வார்த்தையில் அறிக்கை எடுக்கும் போது அது கிரியைகள் செய்யும். நான் உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், இரக்க சுபாவம் இருக்கணும், நாவை அடக்க முடியணும், விசுவாசத்தில் நடக்கணும், தேவனுக்கு தேவை உள்ள பீப்புளுக்கு என்ன பண்ண உதவி செய்யணும், தன்னையும் தன் குடும்பத்தையும் தேவனுக்கு நேராக நான் வழிநடத்துறவா நான் இருக்கணும், சோதனை டைமில் பொறுமையாக இருக்கணும், ஜப டைமில் ஜபமும் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி கீழ்ப்படைஞ்சவளாக நடக்கணும், நான் சமாதானம் தாழ்மை எனக்குள்ளே இருக்கணும் ஏசப்பா. இந்த 10 இருக்கணும். இருந்தால் நீங்கள் எனக்கு ஒரு தூதனை அனுப்பிச்சு எனக்கு ஒரு பதில் கொடுப்பீங்களா என் ஜபத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் ஜபத்துக்கு பதில் வேணுமா வேணாமா? அப்படியே இருக்கிறீங்களா? எனக்கு பதில் வேணும் இல்லையா. அப்போ நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் கிடையாது, எல்லா தடைகளை ஒழித்து போடுவார் இல்லையா. 1 யோவான் 1 சாப்டர் 9th verse வாசிங்க சிஸ்டர். நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையிடணும் இல்லையா. ஃபர்கிவ் பண்ணுங்க ஆண்டர்கிட்ட, ஏசப்பா என்னை செக் பண்ணுங்க, என்னடே இப்படிலாம் நான் செய்கிறேன், என் பாவத்தை ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளுங்க. அந்த வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 1 சாப்டர் 9th verse. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? நம்ம பாவத்தை மன்னிப்பு ஏற்றா இன்னைக்கு நம்ம சமூகத்தில் வந்திருக்கோம் ஆண்டர் தேடி. அப்போ இன்னைக்கு நம்மளோட சின், நம்மளோட பாவங்கள், நான் எந்த பாவம் செய்யாமல் இருக்காது, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாவம் செஞ்சு தான் இருப்போம் இல்லையா. அப்போ அந்த பாவத்தை நீங்கள் ஆண்டர்கிட்ட என்ன பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா இன்னைக்கு நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், தெரிஞ்சோ தெரியாமோ நான் செஞ்சுட்டேன், இன்னைக்கு நான் அறிக்கையிடுறேன், இந்த பாவத்தை மன்னிப்பு கேளுங்க ஆண்டர்கிட்ட, ஃபர்கிவ் பண்ணுங்க ஆண்டர். ஏசப்பா நான் மன்னிங்க. கண்டிப்பாக மன்னிக்கிற தேவன் அவங்களை தூக்கி பாவி என்று என்னை தள்ளவே மாட்டார். அவர் ஒருவர் மாத்திரம். மனுஷன்கள், நம்ம கணவர், பிள்ளைங்க எல்லாம் நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க சமுதாயத்தில். ஆனால் ஒதுக்காத தேவன் யாரு? நம்ம தேவன். அவங்க அன்புள்ள தேவன், லவபிள் காட், அப்படி இரக்கமுள்ள தேவன். அப்போ ஆண்டவரை இன்னைக்கு என் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் சுவாமி, அப்பா என்னை பாவி என்று என்ன தள்ளவே மாட்டீங்க சார். அந்த பாடல் எல்லாம் பாடலாமா? பாடும் போதே உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை எடுங்க சரியா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இல்லையா. பாவி என்றும் என்னை அவர் தள்ளவே மாட்டா, அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. அந்த பாடலாம் பாடலாமா? ஜபத்துல பாடுங்க, ஏனோ தானே பாடாதீங்க. உன்னை கர்த்தர்களோடு இடைப்படுறாரு, நீங்க உடைங்க. அவங்க மனசு இருத்த கல்லான மனசை உடைச்சு ஆண்ட சமூகத்துல அழுங்க. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். நீங்க இன்னைக்கு அறிக்கை எடுங்க, பாவத்தை அறிக்கை எடுங்க. அவளாய் உன்னை இயேசு, சின்ன பாவமோ பெரிய பாவமோ ஆண்ட சமூகத்தை அறிக்கை எடுங்க. தாயங்கிறாரே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தாயங்கிறாரே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே
ஆண்டவரே நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் பாவங்கள் செஞ்சுருக்கலாம், எங்கள் நாம அடுக்காமல் இருந்திருக்கலாம், இறக்க குணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், எங்களுக்குள்ள தாழ்மை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவரே தேவன் வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், அந்த உண்மை உள்ளாமலாம் இருந்திருக்கலாம். எந்த சின்ன பாவமும் பெரிய பாவமும் எல்லாமே பாவம் தான் சுவாமி. ஆண்டவரே அப்பா, நான் யாராவது நான் பேக்கில் பேசியிருந்திருக்கலாம். ஆண்டவரே எந்த பாவங்கள் அப்பா நான் ஏதாவது பார்த்துருக்கலாம், ஏதாவது கேட்டிருக்கலாம், ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஆண்டவர் எங்களை மன்னியும், எங்களை ஒரு வருஷம் மன்னியும் சுவாமி. ஆண்டவர் உமக்கு பிடிக்காத காரியங்கள் நான் ஏதாவது செஞ்சுருந்தா எங்ககிட்ட இருந்தா அந்த பாவத்தை நாங்கள் அறிக்கிறோம் சுவாமி. அப்பா எங்களை மன்னிங்க, எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஆண்டவரே உம சமூகத்தில் ஆண்டவர் இரக்கம் உண்டு. ஆண்டவரை இரக்கத்தை நம்பி நாங்கள் வந்திருக்கோம், எங்களோட மேன்மைக்காகவும் நாங்கள் கேட்கல. ஆண்டவர் நாங்கள் பெரிய ஆள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுவாமி. அப்பா தாவீது கேட்ட போல முன்னாடி இறக்கம் உள்ள தேவன் சொன்னபடியாக அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரை கேட்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நாங்கள் ஒரு நீதிமானோக இருக்க வாழ விரும்புகிறோம் சுவாமி. அப்பா எங்களுக்கு எல்லாம் இந்த நிச்சய ஆசைகள் எந்த ஆசைகள் இருந்தாலும் அப்பா ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியல சிஸ்டர். எது ஆண்டவருக்கு பிடிக்காத நீங்கள் தோணுனீங்கன்னா அது தப்பு தான் ஆண்டவர். அதை பாவத்தை எங்களை மன்னித்து எங்களை கழுவுகிறோம். இனி அந்த பாவத்தை நாங்கள் செய்யாதவளுக்கு அப்பா எங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புங்க ராஜா. எங்கள் ஜபத்தெல்லாம் கேட்கப்பட்டுட்டோம் ராஜா. எங்களை ஒரு நீதிமானாக ஆக்குங்க. உங்கள் சமூகத்தில் நாங்கள் அப்பா உங்களை சரண்டர் பண்ணிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் உங்க பாதத்தை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சரி, எல்லாம் உங்கள் பாவத்தை ஒப்பு கொடுத்தீங்களா? கையை ஊற்றி சொல்லுங்கள், நான் ஒப்பு கொடுத்தேன்னு. ஒப்பு கொடுத்தீங்களா? ஆண்டர் பார்க்குறாரு, உங்கள் கரங்களை ஆண்டர் பார்க்குறாரு இல்லையா? ஒப்பு கொடுங்க உங்கள் பாவத்தை. இனி அந்த பாவத்தை செய்யாதீங்க. உங்கள் ஜபத்துக்கு உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு அது தடையாக இருக்கக்கூடாது இல்லையா? ரெண்டாவது, இடைவிடாமல் ஜெபிக்கணும். கர்த்தரின் பதில் அளிக்கிறார். எதுக்கு இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கணும்னா, கர்த்தர் உனக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கணும்னா நீ விடக்கூடாது, கிவ் அப் பண்ணவே கூடாது. ஏசப்பா நான் இதுக்காக ஜெபிச்சு எத்தனை நாள் ஜெபிக்கிறத விடு அப்படின்னு சொல்லாமல் நீ ஒரு நாள் கிவ் அப் பண்ணக்கூடாது இல்லையா? ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, ஆண்டரை விடாதீங்க இல்லையா? அப்படி இருக்கணும், நம்ம ஜெப வீரல் பெண்களாக இருக்கணும் இல்லையா? லூக்கா அதிகாரம் 18:1 வாசிங்க சிஸ்டர். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆமென். அப்போ சோர்ந்து போகாமல் எப்பவுமே ஜெபம் பண்ணணும் இல்லையா? எனக்கு ஒரு சோர்னஸ் வரனா உடனே ஏன் ஜெபம் பண்ணிடுங்க. அந்த ஜெபம் சோர்னஸ் தூக்கி போட்டுரும். அதுதான் ஒரு சீக்ரெட். நம்மளுக்கு பலவீன நேரத்தில் உண்மை தேடி வந்த ஏசப்பா நீங்கள் சொல்லி பாருங்களேன், அந்த பலனே நம்மளுக்கு வந்து ஒரு புது வேலன். நான் உணர்ந்திருக்கேன், அப்பா எனக்கு பலனே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் படுக்க தோணும். நான் ஜெபிக்குவேன். ஏசப்பா நான் ஜெபிக்கும் போது அந்த நிமிஷமே நான் அந்த ஒரு ப்ரெசன்ஸை உணரும் போது ஆண்டர் அந்த பலவீனத்தை எடுத்து போடுவார் இல்லையா? யாராவது பலவீனமாக இருக்குது, மனசு பாரமாக இருக்குது, உடனே ஜெபிச்சிருங்க, அந்த பலவீனம் போய்டும் அவளை விட்டு இல்லையா? ஸோ அதே போல் லூக்கா 18:7 வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென். அப்போ நம்ம இரவு பகலும் ஆண்டரை கூப்பிடவில்லாமல் இருக்கணும் இல்லையா? இல்லையா? நம்ம ஜபம் எப்படி இருக்கணும்? கண்டினியூஸ் ப்ரேயர் இல்லையா? அப்போ நான் ஒரு நீதிமானா நம்ம ஆண்டரை பார்க்குறாரு இல்லையா? அந்த சான்றை பார்த்தீங்கன்னா, அநீதியான உள்ள ஒரு நியாயாதிபதி, அவனுக்கு இறக்கமே இல்லை, அவன் இறக்க இல்லாத ஒரு நியாயாதிபதி. அவன் அந்த தாயார் கேட்கும் போது கண்டினியூஸாக அவங்க போய் அவங்க விஷயத்த சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனாலும் இவன் பார்த்துட்டே இருப்பான். அவன் இறக்க இல்லாத அவனே இறங்கும் போது அந்த சகோதரிக்கு கர்த்தர் இறக்கமுள்ள தேவன் இறக்க மாட்டார். அவங்களுக்கு எனக்கும் கண்டிப்பாக இறங்குவார். அப்போது நம்ம இடைவிடாமல் அவர் என்ன பண்ணணும்? டார்ச்சர் பண்ணணும் நம்ம ஜெபத்தில். அப்படியே கிவ் அப் பண்ணாமல் அவர் கண்டினியூஸாக எனக்கு வேண்டும் ஏசப்பா, நீங்கள் செய்யணும் ஏசப்பா, நீங்கள் தான் சொல்லிட்டு என்ன பண்ணோம்? கண்டினியூஸாக அவரை என்ன பண்ண நச்சு அடிக்கணும் வச்சுக்கலாம். அது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டர் செய்வாரா? கண்டினியூஸ் ப்ரேயர் இல்லையா? நம்ம ஒரு நாளும் கிவ் அப் கொடுக்கக்கூடாது. பக்கத்தில் பர்சனல் நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க சிஸ்டர். ப்ரேயர் கண்டினியூவாக பாருங்கள். ஒரு நாள் அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? ஒரு நாள் அற்புதத்தை பார்ப்பீங்க. வாங்க உமன்ஸ் ப்ரேயர் போடலாம். நிறைய சாட்சி கேட்குறாங்களே, நிறைய சாட்சி சொல்கிறாங்களே, நம்மளை போய் தான் பார்ப்போமே, பார்ப்பேன் அப்படின்லாம் கூட. ஒன் டைம் போய் பார்க்கலாம், அற்புதம் நடக்குதா பார்ப்போம், இல்லாக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம்? கிவ் அப் பண்ணிடலாம். அப்படி இருக்கக்கூடாது. கண்டினியூஸ் ப்ரேயர் இல்லையா? அது பாருங்கள், 1 வாட்டி 2 வாட்டி 7 வாட்டி இல்லை, 70 முறை வந்தாலும் என்ன பண்ணோம்? அது நீ விடாமல் வரணும். அப்போ தான் ஆண்டு ஜெபத்தை கேட்பார். நான் 2 முறை போனேன், 4 முறை போனேன், ஒரு அற்புதம் நான் பார்க்கலையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பார்க்க முடியாது. நீ கண்டினியூவாக ப்ரேயருக்கு வரியா? ஆண்டு அதையும் செக் பண்ணுவார் நம்மளை இல்லையா? ஸோ இப்போ வசனம் வாசிக்கலாம், யார் கண்டினியூவாக பண்ணாங்கன்னு. 1 ராஜாக்கள் 18:41-45 வரைக்கும் வாசிங்க. 41-45. 1 ராஜாக்கள் 18வது சாப்டரில். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான்.
பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி யெஸ்ரயேலுக்கு போனான். கர்த்தருடைய கை போதும் 45 வரைக்கும். சரி, அப்போ எலியாவின் ஜெபம் எத்தனை முறை போய் பார்த்தாங்க? 7 முறை, 7 டைம்ஸ். ஸோ ஒரு முறை வந்தால் நம்மளுக்கு சோறு வந்தது, 2 முறை 3 முறை அவ்வளோதான். ஜெபமே நம்மளுக்கு போதும் போர் ஆயிடுச்சுது. நம்ம 7 முறையோ 70 முறையோ நீ கண்டினியூஸாக வரணும் ப்ரேயருக்கு, இல்லையா? கண்டினியூஸாக நீங்கள் ஜெபிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவர் பார்க்குறாரு, ஆண்டவரில் விரும்புகிறார், இல்லையா? நான் ஒரு முறை ஜெபிச்சேன், 2 முறை சிஸ்டர், கண்டினியூஸ் ஜெபம் தான். ஆனால் ஆண்டர் செய்யலைன்னா வெயிட், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நம்ம, இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டர் என்ன பண்ணுறாரு? விரும்பி அதுக்கேற்ற ஒரு கையளவு மேகனா ஆண்டர் நமக்கு தரமாட்டாரா? கண்டிப்பாக தருவார், இல்லையா? இப்போ சந்தோஷம் சமாதானம் உங்களுக்கு வேணுமா வேணாவா? இல்லை இந்த துக்கத்தோடு இந்த கஷ்டத்தோடு அப்படி இருக்கீங்களா வீட்டில்? இல்லை, சந்தோஷம் வேணும், அழிலே சொல்லுங்கள், சமாதானம். அப்போ அதுக்கு உற்சாகம் வருதுல்ல, அப்போ அதே போல் உற்சாகம் ஜெபத்திலே இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், இல்லைங்களா? நம்ம பாடலை பாடலாமா? அந்த பாடலை வரிகள் அழகாக சொல்லப்போ, இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்க, இடைவிடாமல் நீங்கள் அந்த பாடலை எல்லாம் பாடலாமா? வாங்க பாடலாம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. எல்லாம் கண்களை மூடி ஆண்ட சமூகத்தில் நீங்க ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபத்தின் மேன்மை காண செய்யுங்க. ஜெபத்தின் மேன்மை காண இடைவிடாமல் ஜெபம், இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும், சளைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நம்ம இடைவிடாமல் ஜெபிப்பீங்களா? உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்? சமைக்கும் போது ஜெபிக்கணும், ஏசப்பா சோத்தன சாமி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபை நடத்துங்க. அப்படி ஒரு வேலை செய்யும் போதே ஜெபிங்க, அதை இடைவிடாமல் ஜெபம். உட்காந்து முட்டிக்கால் போட்டு உங்களை அப்படியே விரத்தினால மாதிரி ஒரு வேலை செய்யாமல் அப்புறம் எல்லாரும் கணவர்மார்களும் பிள்ளைங்க போதே என்னை கேட்கக்கூடாது. நீங்கள் தான் சொன்னீங்களே இடைவிடாமல் ஜெபணுன்னு, எங்கள் அம்மா ஜெபத்திலேயே தரித்துருக்கு அப்படி கூடாது. நம்ம வேலைகள் செய்யும் போதும் போகும்போதும் வரும்போதும் ரோட்டில் போகும்போது சோத்தனை சாமி அப்பா இதுக்காக அதுக்காக உங்களோட தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட நில்லுங்க, சரிங்களா? அப்போ உங்கள் வாயில் எப்போவுமே இருக்கணும், துதிந்துட்டே இருக்கணும். ஸோ உங்களை பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியணும், எங்கள் வாயில் எப்போவுமே ஏதோ ஒரு மனவிட்டே இருக்காங்களே, ஏன்னா ஷீ இஸ் எ ப்ரேயர்ஃபுல் லேடி அப்படின்னு சொல்லணும். இது எப்போ வாயை திறந்தாலே சண்டை போடுற லேடி அப்படி இருக்கக்கூடாது. எப்படி பேர் வாங்கணும்? ஷீ இஸ் எ ப்ரேயர்ஃபுல் உமன் அப்படின்னு சொல்லணும், இல்லையா? உங்கள் உமன் சொன்னால் பிடிக்காதுல, கேர்ள்ஸ்ன்னு சொன்னோமா? சரி, உமனோ கேர்ள்ஸோ. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரேயர்ஃபுல்லாக இருப்பீங்களா இல்லையா? இருப்போம் சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்கள். சிஸ்டர் கொஞ்சம் ஜெபிச்சு பாருங்களேன், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உங்களை அப்படின்னு சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து, சிஸ்டர் கொஞ்சம் ஜெபிச்சு தான் பாருங்களேன், இடைவிடாமல் ஜெபிச்சு பாருங்களேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வந்துக்கிறார். நீ ஏன் நம்ம ஏன் விடணும்? அந்த கிஃப்ட்டை நம்ம வாங்கிக்கலாமே, இல்லையா? உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வேணுமா?
வேணுமா கிஃப்ட்? எல்லாருக்கும் ஆசை, எனக்கு கூட ஆசை கிஃப்ட்னா இல்லையா? அப்போ என்ன கிஃப்ட் வேணும்? இந்த பொருள் கிஃப்ட்லாம் வேணாம், கத்தர் கொடுக்க கிஃப்ட் எனக்கு வேணும் இல்லையா? ஸோ அந்த வரங்கள் எனக்கு வேணும்னா நம்ம ஆண்டதை தரித்து நிற்கணும். சும்மா ஆண்டரை எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார் அந்த வரத்தெல்லாம். எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னா எல்லாருக்கும் கொடுப்பாரு, சிம்பிளாக கொடுப்பாரு. எனக்கு பெஸ்ட்டாக வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க அலையில சொல்லுங்கள். அப்போ எல்லாருக்கும் பெஸ்ட்டு தான் வேணும்னா அப்போ இடைவிடாமல் ஜெபிங்க. துதி எப்பவும் நாவல் இருந்துகிட்டே இருக்கணும். மற்றவங்களை குறை சொல்கிற நாவு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? துதி சொல்கிற நாவா என் நாவு இருக்கட்டும் சுவாமின்னு அறிக்கை எடுங்க சமூகத்தில். ஐசாப்பா துதி சொல்கிற நாவா என் நாவு இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரை யாரையும் குறை சொல்லக்கூடாது, நான் பேக் பேட்டிங் பேசக்கூடாது, எதுன்னு சொல்லக்கூடாது. என் நாவு எப்படி இருக்கணும்? துதி சொல்கிற நாவாக இருக்கணும். இந்த சகோதரியை பார்த்தாலே ப்ரேயர்ஃபுல் லேடி அப்படின்னு சொல்லணும். அவங்கள பார்த்தாலே ஒரு பயம் வருது சிஸ்டர். ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிறவங்க யார்? ஏசப்பா இருக்கிறாங்க. அப்போது அவங்கள பார்க்கும்போது ஒரு நடக்கம் வருது. அவங்க பக்கத்தில் என்ன ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஜெபிக்கிறவளா இருந்தால் தான் அது இருக்கும். அப்படி இல்லைன்னா வராது நம்ம கிட்டேருந்து. நீ என்ன தான் ஒரு பிசாசு வந்தாலும் அந்த பிசாசு நம்மளை பார்த்து ஓடும். எதில்? அந்த ஜெபம் துதி வாயில் இருக்கும் போது. அந்த நாவில் அதிகாரம் உண்டுன்னு சொல்கிறாருல. அப்போ அந்த நாவில் நம்ம துதிக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்கள். வல்லமையாக நம்மளை எழும்பி பயன்படுத்தாத உங்களையும் என்னையும். ஸோ நம்ம நாவு எப்படி இருக்கணும்? ப்ரைஸிங் நாவாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ப்ரைஸிங் நாவாக இருக்கணும். எனி டைம் ப்ரைஸ். அப்படி இல்லையா ரொம்ப ஜோம் பண்ணிகிட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பாடுகளை வரிகள் பேசி. இப்போ இந்த வரிகளை எப்படி பேசு பார்த்தீங்களா? ஸோ அந்த வரிகளை நீங்கள் பாடி ஆண்டை துதித்து நேரத்தை ஆண்டுக்காக கொடுக்கும் போது கண்டிப்பாக நீ எப்படி இருப்ப? பவர்ஃபுல் லேடியாக இருப்ப இல்லையா? இல்லாட்டி சும்மா நோஞ்சா மாரி இருக்கலாமா இல்லையா? பவர்ஃபுல்லாக லேடியாக இருக்கணும். ஸோ அப்போ பவர்ஃபுல்னா நம்மளோட பலத்தில் போன்வீட்டா ஹார்லிக்ஸ் அந்த பவர்ஃபுல் நான் சொல்லலை, கர்த்தருக்குள் பவர்ஃபுல் இல்லையா? சரி, அப்போ மூணாவது விசுவாசத்தில் ப்ரேயர். நம்ம விசுவாசத்தில் ப்ரேயர் பண்ணும்போது ஜெபிக்கும் போது பதில் அளிக்கிறார். அப்போ மார்க் 11:24 வாசிக்கலாமா? மார்க் அதிகாரம் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நான் எப்படி கேட்டுக்கொள்கணுமா? பெற்றுக்கொள்வீங்களா? எப்படி பெற்றுக்கொள்வீங்க? என்று விசுவாசிக்கணும். எனக்கு இது நடக்கும்னு விசுவாசிங்க நடங்க. ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு புதியாக விசுவாசிக்கல. சில டைம் அப்படி தானே, இது நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாத ஒரு டவுட் நம்ம ஆண்டர் மேலே வச்சுருவோம் இல்லையா? விசுவாசிங்க கண்டிப்பாக ஆண்டர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம இனிமேல் அப்படி மாற்றிக்கலாம் நம்மளை இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெரும்பாடு உள்ள ஸ்ரீ நமக்கு எல்லாருக்கும் அந்த கதை தெரியும் இல்லையா? அந்த சாப்டர் மார்க் அதிகாரத்தில் 5:25 25 to 37 வரைக்கும் வாசிங்க. 34 வரைக்கும் மார்க்கில் 5வது சாப்டர். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாய்களும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஆமீன். இப்போ பாருங்கள், இது எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். இப்போது என்னோட அபிப்பிராயம், நிறைய பேர் சர்ச்சில் வந்து கேட்பாங்க, சிஸ்டர் எனக்கு வந்து இந்த வந்து எல்லா பெண்களாக இருக்குதுன்னு நான் ஓப்பனாக சொல்கிறேன். எல்லாம் சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து கம்யூனியன் சர்வீஸ் எடுக்கலாமா, இன்னைக்கு வந்து எனக்கு வந்து சைக்கிளிங்கு, ஸோ நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது ஆண்ட சமூகத்தில் அதில் ஒரு தப்பு கிடையாது. என்னை பொறுத்தக்கு நான் அப்படி தான் இல்லையா? அதே போல் வந்து என்ன சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வரலாமா, கடவுளோட புனிதமான இடமாச்சே இங்கே வரலாமா. அப்படிப்பட்ட புனிதமான தேவனை தொட்டது யார்? 12 உள்ள பாடுள்ள ஸ்திரீ தான். அப்போ அவர் திட்டி ஆயிட்டாரா? கிடையாது. ஸோ அது நம்ம பெண்களுடைய அது ஒரு நம்மளுக்கு வச்சுருக்காங்க அது போல். ஸோ அதனால் அது தீட்டோ கம்யூனிஸ்ட் சர்வீஸ் எடுக்கிறதோ அப்படிலாம் அப்படிப்பட்ட தேவனை டச் பண்ணாலே
ஆண்ட திட்ட ஆகலையே. ஸோ நம்ம வந்து இங்கே சுகம் படுறதுக்கும் ஒரு ஹீலிங் பர்பஸ் தான் இங்கே சபை இல்லையா. நம்ம அந்த கம்யூனியல் சர்வீஸ் எடுக்க போகிற பரிசுத்தமாக நம்ம ஆகிடுவோம். அது ஒரு விசுவாசிங்க. நம்ம இப்படிலாம் இருக்கிறோமே, சபைக்கு வரலாம், நீங்கள் அந்த டவுட் யாரும் என்னை கேட்டு கேட்கக்கூடாது வந்து இல்லையா. ஸோ நம்ம அப்படிப்பட்ட தேவனே தோடும் போது நம்மள என்ன சபை என்ன ஒன்றும் கிடையாது இல்லையா. ஸோ நம்மளுக்கு வச்சப்பட்ட அது ஒரு வழிபாடுனால கரெக்டாக அது வருதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இது தவறோ கெட்டதோ அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படிப்பட்ட தேவனை தொடர்றவள் நம்ம என்ன இல்லையா. அப்போ அவர் ஒரு பரிசுத்தவர் இல்லையா. அவரே அவர் டச் பண்ணிட்டா. 12 வருஷம் எவ்வளோ அவள் வந்து எப்படி இருந்துட்டு பார்ப்போம். நமக்கு ஒரு மாதம் 2 மாதம் அப்படி ஆனாலே நம்மளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். ஸ்மெல் ஆகட்டும் எதாகட்டும் ஏதாவது இருக்கும். பட் ஆனால் 12 வருஷமாக இருக்கிற அவளே வந்து தேவனை தொடும் போது தேவன் பரிசுத்தவர் தான் இல்லையா. ஸோ நம்ம அட்டாச் பண்ண நம்ம அதுமாரி கொண்டு வராதிங்கன்னு சொல்கிறேன். என்னோட அபிப்பிராயம் வந்து கம்யூனியன் சர்வீஸ்க்கு வரலாமா, சர்ச்சுக்கு வரல சிஸ்டர், ஏன் சர்ச்சுக்கு வரல நான் கேட்டால் என்ன சொல்கிறது, எனக்கு பீரியட் சிஸ்டர் தான் சர்ச்சுக்கு வரல. அது கிடையாது. அப்படி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம பலவீனம் இருக்குது அது வேற. ஆனால் இந்த இன்டென்ஷனோட ஆண்டர்கிட்ட அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். புரியுதா. இன்னைக்கு டயர்ட்னஸ் இருக்குது சிஸ்டர் அதனால நான் முடியலன்னு சொன்னால் அது வேற, அதுவும் இதுவும் கிடையாது. சரிங்களாம்மா, புரியுதா. ஸோ அதனால கர்த்தர் சமூகத்தில் வருது, இது அது கிடையாது இல்லையாம்மா. புரிஞ்சுக்குதான் இல்லையா. இன்னும் டவுட் கேட்பீங்களா வந்து கம்யூனியன் எடுக்கலாமா அது எடுக்கலாமா அப்படிலாம் சொல்லாதீங்க, கேட்காதீங்க. அப்போ இதே போல பாருங்க, அவளோட ஃபேத் அவளோட விசுவாசம் தான் அவளை ரச்சித்தது இல்லையா. அதே போல இன்னொரு ஃபேத்தை பார்த்தீங்கன்னா யோசுவாவோட ஃபேத் யுத்தத்தில் இருக்கும்போது அவனோட விசுவாச வாழ்க்கை பார்த்தீங்கன்னா யோசுவா அதிகாரத்தில் 10, 12, 13 வாசிங்க. சந்திரனும் சூரியனும் நின்று போனது அவன் சொன்ன அந்த விசுவாச வார்த்தையில. வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. அவங்க விசுவாசம் பார்த்தீங்களா. சூரியன் சந்திரனுக்கு முடியுமா? அந்த ஃபேத் தான் அவங்களது. அதே போல் உங்களுக்கு எனக்கு அந்த ஃபேத் வரணும். ஸோ அந்த வார்த்தை எப்படி பேசுகிறோம் பாருங்கள். உமன்ஸ் ப்ரே போகிறோம் சிஸ்டர், நடக்குமா நடக்காது. அந்த ஜெபத்தில் கலந்து ஒரு வல்லமை இருக்குன்னு சொல்கிறாங்க. கூடி ஜெபிக்கிறாங்களா நம்மளுக்காக, கூட்டமாக நம்மளுக்காக ஜெபிக்கிறாங்க, நம்மளுக்கு ப்ரே ரிக்வஸ்ட்டை கேட்டு அவங்களும் ஜெபிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விசுவாசிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த விசுவாசிக்கணும். இந்த கூட்டத்தை ஜெபிக்கும் போது எனக்கு நடக்கும், என் குடும்பத்தில் நான் சேஞ்சஸ் பார்ப்பேன். நீங்கள் விசுவாசியாக தான் அந்த அற்புதம் நடக்கும். சும்மா விசுவாசிக்காமல் ஏதோ ஜெபிக்கிறாங்க நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னா அது கலந்துக்கிற போல தான் இருப்பீங்க, வந்த போல தான் இருப்பீங்க. ஒரு அற்புதம் நீங்கள் காண மாட்டீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் இதயத்தில் விசுவாசிக்கணும். விசுவாசிப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயாவா. சரி, விசுவாசிக்கணும். அப்போ ஜெபத்தை நல்லா விசுவாசிங்க. சரியா. விசுவாசிக்கும் போது தான் அற்புதத்தை நான் காண்பேன். அப்போ பாடலாமா. சரி. கர்த்தர் கை குறுகவில்லை. அவர் கை குறுகிச்சா எதிரா ஒரு காலம் குறுகாதுல்ல. விசுவாசே நீ பதறாதே, விசுவாசி நீ கலங்காதே தான் இல்லையா. ஒரு கலக்கமும் ஒரு பதட்டமும் நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் இருக்குமா இருக்காது. ஏன்னா கர்த்தர் மனம் இறக்கம் துருக்கம் எல்லாமே அவர் தான். அன்பு உங்கள் பிள்ளைங்க உங்கள் மேலே அன்பு வைக்க 10 மடங்கு உங்கள் மேலே அவர் அன்பு வச்சிருக்காரு இல்லையா. உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைங்க யாராக இருக்கட்டும் நம்ம மேலே அவ்வளோ 100% லவ்வா சொல்ல முடியாது கிடையாது. ஆனால் ஆண்டரை சொல்ல முடியும் இல்லைங்களா. ஸோ நம்ம அதுக்கு பார்த்துட்டு தான் இருக்கணும். சரி, நம்ம பண்ணலாமா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினாலே. கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினாலே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே,
சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீதிமானாக நாங்கள் இருக்க கிருபா அப்பா நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்களுக்குள்ள இந்த எல்லா கேரக்டரும் எங்களுக்குள்ள வர கிருபத்தாக சுவாமி. அப்பா எங்களை மன்னியோ ராஜா, எங்களை பாவத்தை மன்னியோ ராஜா. ஆண்டவரே இந்த ஜபத்தின் மூலமாக எங்களை ஆண்டவரே கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. அநேக பெண்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தீரே. நீங்கள் சமூகத்தில் உட்கார கிருபை கொடுத்தே நன்றியா சுவாமி. அதன் வசனத்தை கேட்க கிருபை கொடுத்தேக்காக நன்றி சுவாமி. அப்பா நாங்கள் பாக்கியவதிகளாக இருக்கணும், குடும்பத்திலும் சபையிலும் பாக்கியவதிகளாக இருக்கணும். அப்படிப்பட்ட பாக்கியவதிகளை ஆண்டவரே நாங்கள் இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே இந்த ஜெபத்தின் மூலம் கற்றுக்கொண்டதுக்காக நன்றி. பாடல் மூலமா எங்களோட இடைப்படத்துக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். 3 சொன்னேன். என்னது? கர்த்தர் பதில் அளிக்கிறார். என்னது? நீதிமானின் ஜெபிக்கும் போது இடைவிடாமல் ஜெபிக்கும் போது, லாஸ்ட் விசுவாசத்தில் ஜெபிக்கும் போது. சரிங்களா? அப்போ நம்ம நீதி அந்த 10 சொன்னல, அந்த 10 யாரும் எழுதி வச்சிருக்கீங்களா? யாரா குறிப்பு எழுதி வச்சிருக்கீங்களா? ஓகே. அப்புறம் இன்னும் ஒன்று, ஆண்டவர் வாழ்க்கை ஜெபம் போகும்போது ஆலோசனைப்படி நடக்கிறவங்களா இருக்கணும். சரிங்களா? இருப்பீங்களா? கரெக்ட். எழுதுனவங்களாம் ஒரு கிராப் பிளான் பண்ணிக்கலாமா? அவங்களே உற்சாகமாக எழுதுறாங்கப்பா, அது கண்டிப்பாக செயல்படுவாங்க. அவங்களுக்கு நம்ம சாக்லேட் கொடுத்துடலாமா? வாங்க, ஒன்று தான் இருக்குது, 2 பேரை ஷேர் பண்ணிக்கோங்க. இவாஞ்சலினும் சிஸ்டரை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதனால் நம்ம அப்படி கேட்டு மாத்திரம் போகக்கூடாது. நம்ம கேட்ட சிஸ்டர் எனக்கு மைண்டில் இருக்குது, மெமரி பவர்னா குட் தான், ஆனால் எழுந்தவங்களுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். சரி, அதனால் நீங்கள் திருப்பும் போய் வீட்டில் போயிட்டு கேட்டு எழுதி அது மேலே கையை வச்சு ஜோம் பண்ணுங்கள். ஏசப்பா இதன்படி நான் செயல்படணும், எனக்கு அதுமாரி எனக்கு வழி வாசல் தாங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்கள். கர்த்தர் இரக்கம் உள்ளவர் இல்லையா? கர்த்தர் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் இரக்கம் உள்ளவர் சிஸ்டர். உங்கள் பாவத்தை அவர் மன்னிப்பார், நம்ம நாவை அவர் அடுக்குவார் இல்லையா? பெண்களுக்கு நாவு கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சோ 5 இன்ச்சோ 10 இன்ச்சோ பெருசு, அதனால நம்ம நாவை அவர் அடுக்குவார். நானும் தானே, எனக்கும் பெருசாக தான் இருக்கும். அதனால் என்ன நாவும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அடுக்கணும் இல்லையா? நம்ம எதனா வாயை சொல்லிடுறோம் இல்லையா? தெரியாமோ தெரிஞ்சோ தெரியாமையோ, தெரிஞ்சுக்கிறோம் சொல்கிறோம், தெரியாமல் கூட சொல்கிறோம், எதா இருக்கட்டும் இல்லையா? ஆண்டர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு ஆண்டர் சமூகத்தில் ஏசப்பா இதையும் இந்தமாரி நான் பேசாதவர்களுக்கு எங்கள் நாம கொஞ்சம் கண்ட்ரோலில் வைங்க ஏசப்பா. கஷ்டம் இல்லை உங்களுக்கெல்லாம்? கஷ்டம் தானே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு? இன்னமும் அப்படியே நல்ல பசங்க மாரி இல்லையா? கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். லேடிஸ் தோறந்தாலும் வாயை மூடுறதே கிடையாது. வாயை மூடு அப்படி சொல்கிற வரைக்கும் தான் மூடுறது கிடையாது நம்ம இல்லையா? ஸோ அதனால் நம்ம நான் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். சரி இல்லையா? செய்வீங்களா? சரி. இரக்கமுள்ளவனா இருப்பீங்களா? இருக்கணும். உண்மை உள்ளவர்களாக இருப்பீங்களா? நான் இதே அடிக்கடிக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நீதிமானால நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவங்களுக்கு ஜெபத்தை கேட்கணும். அதான் என்னோட இன்டென்ஷனை நீங்கள் ப்ரேயரு. உண்மை உள்ளாக இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். ரைமிங்காகவே சொல்லிடுங்க இல்லையா? அப்போ இரக்க சுபாவங்களாக இருக்கணும், நாவை அடுக்கிறவளாக இருக்கணும், விசுவாசத்தில் நடக்கிறவா இருக்கணும், தேவை உள்ளவருக்கு உதவி செய்யணும், தன்னையும் தன் குடும்பத்தையும் தேவன் வழி நடத்தணும். அப்புறம் சோதனை டைமில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஒரு வந்தது பாருங்க கோபம், டேம்பர் அடி அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா? வார்த்தையிலையும் விடுவாங்க, கையிலையும் செயலையும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் தான் நம்ம ஸ்ட்ராங் உமன் சொல்லி எல்லாத்துலையும் ஸ்ட்ராங் ஆகிட்டு நல்லா போடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? சோதனை டைமில் என்ன பண்ணோம்? பொறுமையாக இருக்கணும். ஜெபம் அப்புறம் நாங்கள் தேவனுடைய ஆலோசனைப்படி நடுக்கலாக இருக்கணும். லாஸ்ட்டு சமாதானம் தாழ்மை உள்ளலாம் இருக்கணும் இல்லையா? தாழ்மை சொல்லுவோம், ஆனால் தாழ்மை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் சொல்கிறது மட்டும் அப்புறம் நான் தாழ்மை சிஸ்டர் ரொம்ப ஹம்பிளான பர்சன், அவங்க அன்புல இருக்க மாட்டாங்க, சொல்கிறவங்க தான் இல்லையா? சொல்லாமல் இருக்கிறவங்க பிறகு அவங்க தாழ்மையாக இருப்பாங்க. அப்படியே நான் தாழ்த்திப்பேன் ஆர்டர் சமூகத்தில். அது வேற சமூகம் யாரோ வந்து தாழ்த்திட்டேன், தான் யார் ஆகட்டும் தெரியுமா, எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் தெரியுமா அப்படின்னு சொன்னாலே போச்சு, அங்கே தாழ்மையை முடிஞ்சு போச்சு கதை இல்லையா? நம்ம அப்படிலாம் பேசுகிறவங்களாம் இருக்கிறோம் இல்லையா? எங்கள் அப்பா வீட்டில் நாங்கள் எப்படி தான் இருந்தோம் சூப்பர் அப்படின்னு சொன்னாலே அங்கேயும் போச்சு. நம்மளுக்கு தெரியாமல் பேசிடுறோம். உங்களை நான் தப்பாக சொல்லலை, நம்ம தெரியாமல் வாயை விட்டுடுறோம். இதெல்லாம் ஆர்டர் பிடிக்காது போல், அதை தான் நம்ம ஜெபம்லாம் கேட்கல போல் இல்லையா? நம்ம எப்படின்னா அப்பா வீட்டில் இருக்கட்டும், ஆனால் வந்த இடம் தான் நம்மளுக்குலாம் அது பெஸ்ட்டு இல்லையா? அங்கே குறைகளோ நிறைகளோ ஃபில்லிங் இல்லாமலையோ வேறு வழி இல்லைனோ இருக்குதோ ஏதோ ஒன்று, ஆனால் அதான் நமக்கு பெஸ்ட்டு இல்லையா? அப்படி சொல்கிறீங்களா? இருப்பீங்களா? இல்லை எங்கள் அப்பா இப்படி அப்படி இன்னும் சொல்லின்னு உட்காந்து போம்போ இல்லையா? நான் கூட சொல்லுவேன் எங்கள் அப்பா விட எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லுவேன். இப்படிலாம் சொல்லக்கூடாது போல், ஆண்டர் பிடிக்காது போல் இல்லையா? சரி, ஜெபிக்கலாமா? யாரும் சாட்சி சொல்ல வந்திருக்கீங்களா? சாட்சி சொல்லாரா வந்திருக்கீங்களா? இல்லை. சபர் ஜபிச்சு ஜப குறிப்புக்காக நம்ம போயிடலாம். எஸ்அப்பா உமக்கு நன்றி சுவாமி. அப்பா இந்த ஜெப வேலை எங்களோட இடைப்படுத்துக்காக நன்றி. எங்களுக்குள்ளே இருக்கிற பாவங்கள் அறிக்கைகள் எல்லாத்தையும் மன்னிங்க சுவாமி.
தெரிஞ்சும் தெரியாமல் நாங்கள் வாய் பேசியிருந்திருக்கலாம், எங்களை மன்னித்து இனி அந்த பாவங்களை நாங்கள் செய்யாதளவுக்கு அப்பா தவறாக பேசுகிறாங்களா அதை நாங்கள் கேட்காத அளவுக்கு எங்கள் கான்களையும் அப்பா காதையும் அடுத்து போடுங்க சுவாமி. அப்பா நாங்கள் ஆண்டவர் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது சுவாமி. அவங்க தவறாக ஏதாவது பேசும்போது அதை நாங்கள் இடம் கொடுக்காம ஆண்டவர் எங்களுக்குள்ள அதை அப்பா மன்னிக்க கிருபா தாங்க. அப்பா இதெல்லாம் எங்களுக்கு ஜெப வாழ்க்கையில் அப்போ தடையாக இருக்கக்கூடாது. என் குடும்பத்தை ஆசீர்வாதம் இது தடையாக இருக்கக்கூடாது ராஜா. எங்களையும் மாற்றுங்க அப்போ, எங்களுக்குள்ள எல்லாம் பயத்தை எடுத்து போடுங்க ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதன்படி நாங்கள் செயல்படுவோம். எங்களுக்கு கிருபா தாங்க சுவாமி. அப்போ எங்களை ஆசீர்வதிங்க. நம்ம சபைக்காக யாரோ ஒருவர் ஜெபிங்க, எல்லாம் ஊக்கத்தோட சபைக்காக ஜெபிங்கம்மா. ஒன்லி ஃபார் சபைக்காக, சர்ச் பில்டிங்காக யாரோ ஒன்லி அதுக்காக ஜெபிங்க. சொல்கிற குறிப்பை கவனித்து அதுக்காக ஜெபிங்க. எங்கெங்கேயோ போயிடாதீங்க. என்ன குறிப்பு சொல்கிறாங்களோ அதை காதை நல்லா வாங்கிட்டு அதுக்காக ஜெபிங்க. பிதாவே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்க கேட்ட வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே இந்த அடிமையின் ஆவி ஆத்துமா சரீரம் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்க தெரிந்து தெரியாது செய்த குற்றக்குறைகள் எல்லாம் மன்னித்து தகப்பனே ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக அடிமை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார் ராஜா. ஆண்டவரே ஒரு நீதிமான் இல்லப்பா, எங்களுடைய குற்றக்குறைகளை எங்களுக்கு மன்னித்து இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களுக்கென்று எஸ்தர் பிரேயருக்கென்று ஆண்டவரே எங்களுக்கு கொத்தனூர் பகுதியிலே கொடுத்திருக்க அந்த திருசபையா கட்டப்பட வேண்டும் என்று மன்றாடி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்தை தட்டி கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கண்களிலே தயவு, உம்முடைய கரத்திலே உதவி நாடி கொண்டிருக்கிறோம் அப்பா. நீங்க இரக்கம் செய்யணும், தயவு செய்யணும் ஆண்டவரே. அப்பா நீங்க மனதுருகும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. அந்த சபைக்கு ஆண்டவரே தடையா இருக்கிற எல்லா தடைகளும் நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகட்டும் என்று சொல்லி கட்டிந்து கொண்டு ஆண்டவரே உன் நாமத்தை அந்த இடத்திலே மகிமைப்படுத்தும்படியாக தகப்பனே உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தின் பிரகாரம் ஆண்டவரே, உம்முடைய தரிசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே இந்த வருடத்துக்குள்ளே ஆண்டவரே அழகான ஒரு வல்லமை மிக்க பரிசுத்தமுள்ள ஒரு தேவாலயத்தை ஆண்டவரே எங்கள் கண்கள் காணவும் அது நாங்கள் உம்மை ஆர்ப்பரித்து உம்மை துதிக்கவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. இதற்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பும் ராஜா. முழுதத்தோடு சத்தியத்தோடு உம்மை தேடி துதித்து அப்பா அதற்காக பாரப்பட்டு நாங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த ஜெப குறிப்பை இருதயத்தில் வைத்து ஆழமாய் ஜெபிக்கத்தக்க 1,00,000 பேரை எழுப்பத்தக்கதாக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. 4 திக்கிலிருந்தும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி கரத்தை நீட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த காகத்துக்கு நீங்கள் கட்டையிட்டிருக்க எங்களுக்கு தெரியாது, எந்த மீனுக்கு கட்டையிட்டிருக்க எங்களுக்கு தெரியாது. தேவனே அன்று செய்த அற்புதத்தை நீ இன்றும் செய்யத்தக்கதாக மன்றாடுகிறோம், கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே சீக்கிரத்தை அந்த திருசபை தேவைகளை சந்திக்கத்தக்கதாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உங்க திருநாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். நாங்க சிறுக நீங்க பெருகுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கம்மா. ஆமென். அப்பா நீங்க சேஃபா கேட்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு புதிய அற்புதம் நாங்க காண போறதுக்காக நன்றி சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். யாரா சுகம் இல்லையோ, பலன் இல்லையோ, ஆரோக்கியம் இல்லாம வலி வேதனை துடிக்கிறாங்க, ஐசியூல இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க, வீட்டில் இருந்து கூட பலவீனத்தில் இருக்கிறவங்க இங்க வந்திருக்கலாம், பார்க்கலாம். அவங்களுக்காக யாரா ஜெபிங்கம்மா. சுகத்துக்காக பலத்துக்காக யாரா ஜெபிங்க. கால் வலி கூட தாங்க முடியாம இருக்காங்க, தலைவலி கூட தாங்க முடியாம இருக்கிறாங்க. ஒரு கிட்னினஸ், தைராய்டு ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கலாம், சொல்ல முடியாத வியாதிகள் பேருகளும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி வியாதிகள் இருக்கலாம். கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு விடுதலை தரணும். அவங்க யாராருக்கு நீங்க உங்க நினைவில் இருக்கோ அவங்க நினைவு கூர்ந்து அவங்களுக்காக ஜெபிங்க. உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா யாரப்பா பலவீனமா இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அப்பா யார் பலவீனத்தோடு இங்க கடந்து வந்திருக்கிறாங்களோ ஏசப்பா, அப்பா என்னால ஒன்றுமே முடியலன்னு ஆண்டவர் அப்பா ஆண்டவரே உம்மையே நோக்கி வந்திருக்கிறாங்களோ ஏசப்பா, அவங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தாங்க ஏசப்பா. நானே வியாதியின் பரிகாரி என்று சொன்னீர் ஆண்டவரே. நீரே நல்ல பரம வைத்தியரா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பலவீன பகுதிகள் ஆண்டவரே அப்பா பார்க்கிறவர்கள் ஆண்டவரே, அப்பா அமர்ந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே, எல்லா பலவீனங்கள் ஆண்டவர் அப்பா இயேசுவே உம்முடைய நாமத்தினால விலக்கி போடுங்க ஆண்டவரே. ஐயோ இதை நான் யாரிடம் சொல்வேன் ஆண்டவரே. தொடர்ச்சியாய் வருகிற அந்த வியாதிகள் ஆண்டவரே, அந்த வியாதி படுக்கைகள் இயேசுவே இப்பொழுது அவர்களை விட்டு சுகமாகும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்னீரே சப்பா. ஒவ்வொரு வியாதி படுக்கைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பார்க்கிறவர்கள் எத்தனை பேர்கள் அப்பா பலவீனப்பட்டு இருக்கிறாங்கோ ஆண்டவரே. பேர் புது புது வியாதிகள் ஆண்டவரே அப்பா அந்த கால
காலத்தில் ஆண்டவரே வருகிறது. எல்லா வியாதிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சரீரங்களை விட்டு வேரோட பிடுங்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா கூடாரங்கள், ஒவ்வொரு கூடாரங்கள் ஆண்டவரே, இங்க இருக்கிற அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு கூடாரங்கள் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. எந்த வாதை எந்த வியாதி ஆண்டவரே ஒரு கூடாரத்துக்குள்ள ஒருவருக்குள்ள வராதபடி ஆண்டவரே இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குகிறதற்காக நன்றி 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 ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்கம்மா. உமக்கு நன்றி 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 சுவாமி. அப்பா ஐசியூல இருக்கிற பிள்ளைங்களும் அப்பா யாராரு இருக்கிறவங்க கண்ணீரோடு பேரண்ட்ஸ் இருக்கலாம், கண்ணீரோடு தகப்பனா இருக்கலாம், தகனியோடு தாயார்மா இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் விடுதலை தாங்க. வீட்டுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வர கிருபை அந்த பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா உமக்கு நன்றி சுவாமி. யாராவது அன்பா திருமணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு, வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை, ஒரு உயர்வுக்காக யாராவது ஜெபிங்கம்மா. திருமணத்துக்காக, வேலை உயர்வுக்காக ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க. அமே நமக்கு சோத்திரம் 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 சுவாமி. அப்பா உமக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர 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 ஆண்டவரே. அப்பா பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதோ இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் திருச்சபையில கூட ஆண்டவரே அப்பா திருமணம் ஆகாத இருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற துணையை நீங்க காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர ராஜா. இதோ ஆண்டவரே அப்பா அவர்கள் பேரண்ட்ஸ் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் ஆண்டவரே. நீங்க தாமே எப்படியாவது இந்த ஆண்டு முடிவதற்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை நீங்க காண செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் படிப்புக்கு ஏற்ற, தகுதிக்கு ஏற்ற, அப்பா அனுபவத்திற்கு ஏற்ற வேலையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா அப்படியே நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இதோ கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று பார்க்கிறோமே ராஜா. நீங்க ஆண்டவரே அப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்நாளின் கண்ணீரை துடைத்த தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேலையில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அவர்கள் கர்ப்பத்தை தொட்டு ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நீங்க செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த வருடத்துல அவர்களுக்கு அப்பா நன்மையை காண செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே செய்யுங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பெருக நாங்கள் சிறுகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்கம்மா. மேன் அப்பா உமக்கு நன்றி சுவாமி. கடைசி ஜெபமாக ஆண்டவரே பாஸ்டருக்காக, குடும்பத்துக்காக நீங்க ஜெபிங்க ஆண்டவரே. இந்த சபை கட்டுறது சத்துரு லேசான காரியம் இல்லை, விடவே மாட்டான். ஏதோ அதுக்கு ஒரு பலத்தையும் சுகத்தையும் அந்த ஒரு பாதுகாப்பு குடும்பத்துக்கு தேவை. அதுக்காக யாராவது ஜெபிங்க. உமக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா. சத்துரு எந்த விதத்திலும் தொடாத அளவுக்கு நீங்க பாதுகாத்து, அதுக்காக யாரோ எல்லாரும் கூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான ஜெப வேளையில நாங்கள் சபை மக்களாய், சகோதரிகளாய், எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே தேவ ஊழியருடைய சுகத்திற்காக, அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழைத்த தேவன் நீர், உண்மை உள்ள தேவன் நீர், முடிவு பரியந்தமும் வழிநடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஏசப்பா. இந்த கால வேளையிலுமாய் ஆண்டவரே இயேசுவே எங்க ஊழியக்காரருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவே ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்க ஊழியருக்கு விரோதமாய் ஆண்டவரே, குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்ருவின் கிரியைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் சபித்து சங்கரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியக்காரருக்கு விரோதமாக, ஊழியக்காரருடைய குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமல் போகும்படியாய், அவரை சுற்றிலுமாய், குடும்பத்தை சுற்றிலுமாய் கர்த்தர் நீர் வேலி அடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீர் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே அவருடைய போகையிலும் வருகையிலும் கர்த்தர் காத்துக்கொள்ளுவீராக. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே நீர் ஜெயத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே அவரை நீர் ஜெயமாய் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல சுகத்தை தாங்க, சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் நீக்கி போட்டு ஆண்டவரே
ஒரு புதிய பலத்தினால ஆமென் நிரப்பும்படியாய் அப்பா. ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவருக்கு நல்ல சுகம், பலன், ஜீவன், நீடித்த ஆயுசு ஆமென். எல்லாவற்றையும் கட்டளையிடும்படியாய் ஆமென். ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா. மனைவி பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு ஆமென். கொடுத்து ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென் தேவைகள் அப்பா. சந்திக்கப்படட்டும். ஆமென். ஸ்தோத்திரம் ஒரு அப்பா. நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த ஊழியத்துல வல்லமையாய் எடுத்து நீர் அநேகருக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாய் நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவான தேவ பிரசன்னம் எப்பொழுதும் ஆண்டவரே இந்த குடும்பத்தோடு கூட இருந்து இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று மாறாத இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாம். ஆமென் அப்பா. நீங்க ஜெபிக்கிறதுக்காக நன்றி சுவாமி. அப்பா இங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒரு வல்லமையான ஜெபம் நாங்க அப்பா உணர்ந்திருக்கிறோம் அப்பா. நீங்க செய்ய போற ஒவ்வொரு ஜெப அற்புதத்துக்காக நன்றி 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 தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். இப்ப காணிக்கு பாட்டுக்கு நேரா போலாம். மேன் சோத்திரம் அப்பா சீக்கிரம் போங்க. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுத்தேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை
உற்சாகப்படுத்துங்கம்மா. நல்லா இருந்தது. சரிங்களா? இல்லை ஜெபிக்கலாம். ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே, ஆசீர்வதிங்க. இப்போ யாராவது இன்னைக்கு புதுசாக வந்திருக்கீங்களா? நியூ கம்பர்ஸ் யாரா வந்திருக்கீங்களா? எழுதுங்க. ஓகே, அவங்களுக்காக கரங்களை தட்டி எல்லாம் உற்சாகப்படுத்துங்களா அவங்களே? ஆமென். சிஸ்டர், நீங்கள் வந்தது நல்லதுன்னு சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து. ஓகே, நீங்கள் என்ன நோக்கத்தோடு வந்தீங்களோ அந்த நோக்கம் கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். சரிங்களா? சரி, எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஏசப்பா உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, புதிதாக அந்த பெண்கள் கூட்டத்தில் வந்திருக்கான் சகோதரி ஆசீர்வதிங்க. எந்த நோக்கத்தோடு வந்திருக்கான் நோக்கத்தை நிறைவேற்றி தாங்க சுவாமி. தொடர்ந்து வர கிருபை தாங்க. தடைகளை எடுத்து போடுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, பாடல் மூலமாக வசனங்களோட இடைப்படுத்துக்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வந்தவங்க வந்தபடி செல்லாதவளுக்கு புதிய ஆசீர்வாதத்தோடு போக கிருபத்தாங்க. ஒவ்வொரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்து காத்துக்கொள்ளுங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஏசப்பா உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, வந்திருக்க ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதிங்க. சகோதரியை பலப்படுத்துங்க. எந்த பலத்தில் வந்திருக்கிறார்களோ அந்த பலத்தை அடைந்திருக்கீங்க அப்பா. நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டோம். பரிபூர்ண சுகம், ஆரோக்கியம், பலம், ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தை நிறைந்து இருக்கட்டும். மனதார ஆசீர்வதிக்கிற ராஜா. அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஒரு குறையெல்லாம் நடத்தி செல்லுங்கப்பா. போக்குவரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவை கத்தரே சோத்திரி, என் முழுமை பசுநாமத்தை சோத்திரி. நாத்துமாவை கத்தரே சோத் கத்த சகல மறுவாதி, ஆமென்.